ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான கொள்ளு பருப்பு பார்த்துடலாங்க. கொள்ளு பருப்பு எங்கள் ஊர்லெல்லாம் நாங்கள் இப்படி தான் ஆட்டுவோம், இப்படி தான் செய்வோம். கிடையவெல்லாம் மாட்டேங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் எல்லாம் ரொம்ப டப்புன்னு 10 நிமிஷத்தில் கொள்ளு பருப்பு ரெடி பண்ணிடலாம் வாங்க. நான் அது கொள்ளு பருப்பு ஒரு 1/4 கிலோவாக ஊற வச்சுருக்கிறேனுங்க. நைட்டே ஊற வச்சிட்டோம்னா நல்லா புசு புசுன்னு ரசம் சூப்பராக இருக்குது. கொள்ளு பருப்பும் நிறையா ஆகுதுங்க. நான் நைட்டு ஊற வைக்கல, ஒரு மணி நேரத்தில் ஊற வச்சுருக்கிறேன். அது கூட 2 தக்காளி, ஒன்று நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம், ஒன்று பருப்புக்குள்ளே. சரிங்களா, 3 பச்சை மிளகாய்ங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நாம் விளக்கெண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகுங்க. இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 விசில் விடணும். சரிங்களா, இது ஒரு 5 விசில் விட்டோம்னாவே கொள்ளு பருப்பு நல்லா சூப்பராக வெந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாங்க. மல்லி, கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாங்க. போட்டு வரமிளகாய் ஒரு 5 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. சரிங்களா, போட்டு நல்லா வணக்கிங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வணக்கி விட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. நாம் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வணங்கக்கூடாது, அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கணும். எல்லோரும் பச்சையாக போட்டு தான் ஆட்டுவாங்க. நான் குழந்தைக்கு சாப்பிட்றதுனால அது ஒரு அளவுக்கு மட்டும் லைட்டாக ஒரே ஒரு செகண்டு வறுத்துட்டு அப்புறம் அந்த தக்காளி எடுத்துடலாங்க. நாம் அந்த தக்காளி எடுத்துட்டு ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி வடிச்சுக்கலாம். வடித்து போட்டு அதை இதுக்குள்ளே கொட்டி உப்பை போட்டு ஆட்டுறது தானுங்க. ஆட்டாங்கல்லிருந்து ஆட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே அந்த வசதி இல்லைங்க, நானும் மிக்சியில் தான் போடுறேன். ஆனால் ஆட்டாங்கல் ஆட்டின மாதிரியே தான், ஒரே ஒரு திருகு அந்த மாதிரி தானுங்க. சரிங்கண்ணா, பச்சை கருவேப்பில் போட்டு ஆட்டணுங்க. அப்போ தான் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஜமாவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தெரியாதவங்கெல்லாம் பார்த்துக்குங்க, வீடியோ ஷேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்கண்ணா, பாருங்கள், மிக்சிக்கு மாற்றி லைட்டாக ஒரே ஒரு அடி தான் அடித்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அருமையான கொள்ளு பருப்பு ரெடிங்க. சரிங்கண்ணா, கொள்ளு ரசம் ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு அருமையாக இருக்குங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். பச்சை கருவேப்பில், பச்சை வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் அந்த வெங்காயத்தை கூட போட்டுக்கோணுங்க. அவ்வளோதானுங்க. பாருங்கள், ரொம்ப அருமையான கொள்ளு பருப்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு